ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம கொண்டு போகலாம், கிட்ஸுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் தான். இது ஏன் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் செஞ்சிடலாம். சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு நான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, அது மட்டும் போட்டு அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லுக்காக தான். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனுக்கும் வெள்ளை உளுந்து, உடச்ச உளுந்து 1/4 ஸ்பூனும் போட்டு அது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா பூண்டு வந்து நல்லா நசுக்கி தட்டி போடுங்க. அந்த ஃப்ளேவரே ரொம்ப சும்மா கமகமன்னு நல்லாயிருக்கும். தட்டி போடுங்க. பேஸ்ட் போடுறத விட தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். நான் வெங்காயம் சேர்க்கலை, ஏன்னா மதியம் வந்து மூடி வச்சு இது பண்ணும்போது வாசம் வந்துடும், கெட்டு போய்டும்னு சில சமயம் நம்ம சேர்க்க மாட்டோம் இல்லையா? அதனால் இது வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகா 5னா காஞ்ச மிளகா 5 நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி பழம் 5 பழம் வந்து நல்லா மீடியம் சைஸ் பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலரிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு கிடைக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் உடச்சி விட்ட மாதிரி பண்ணோம்னாலே நல்லாயிருக்கும். இதில் வந்து கடைசியாக நான் கொஞ்சமாக 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள், வீட்டு பொடியோ இல்லை கடைப்பொடியோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது என்ன பெரிய ஆரிய வித்யா அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஆனால் வந்து நிறைய பேர் இந்த தக்காளி சாதம் கரெக்டாக வரலையே நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரே பாட்டில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். செஞ்சு பாருங்கள், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை தயிர் ரைத்தா, ஆனியன் தயிர் ரைத்தா வச்சு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது காரமான வறுவல், ஏதாவது வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுதான் நான் கரம் மசாலா போட்டது. இதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வடித்து ஆற வச்சுருக்கிற சாதம் இருக்குது இல்லையா? நான் பொன்னி ரைஸு, கர்நாடகா பொன்னி சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதியில் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். சிலருக்கு பாஸ்மதி பிடிக்காது. ஆனால் சாதம் வந்து ஆற வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கும். கையில் எடுத்து நான் உடச்சி விடுவோம் இல்லையா? அது மாதிரி பிரித்து உடச்சி விட்ட மாதிரி பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக நல்லா கிடச்சிரும். அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இந்த மாதிரி எல்லாம் போடுறதுனால அந்த கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு தக்காளி சாதம் வந்து நல்லாவே பிடிக்கும், பெரியவங்களுக்கு தான். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரெசிப்பியும் வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்றும் இல்லையா, தயிர் சாதமும் தக்காளி சாதமும் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி டயர்டாக இருக்கிற டைமில் பண்ணிக்கலாம். இப்போவும் அப்படி தான். நம்ம வீட்டில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பியாக லஞ்சுக்கு பண்ணியாச்சு. கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் டக்குன்னு இது பண்ணிடலாம். பிகினர்ஸு இந்த மாதிரி தக்காளி சாதம் பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம வந்து தயிர், சாதாரணமாக தயிர் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்லாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா உதிரி உதிரியாக பக்காவாக பார்க்கவே நல்லாயிருக்கு தக்காளி சாதம். எனக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி அங்கங்கே கிடைக்கும்போது பார்க்குறதுக்கு கடிப்படுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேங்க.